ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நரேனும் நல்லா இருக்கான், ஆனால் நான் இன்னைக்கு நல்லா இல்லை. என்ன தம்பி என்னாச்சு? ஏன்னா கப்பிள் கோல்ஸ் மாதிரி நரேனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அடுத்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ தான் தொண்டை வலிக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அடுத்து காய்ச்சல் அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. கடை இருக்கு, வாங்கிக்கலாம். தேவையில்லை. நான் எப்பயுமே தொண்டை வலி வந்துச்சுன்னா எனக்கு காய்ச்சல் வேற வந்துடும். அதனால் ரொம்ப பேச வேணாம், ரொம்ப பேசினா தொண்டை வலிக்குது. அதனால் அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யோசிச்சு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, மௌனராகம் சித்தப்பா, மௌனராகம் ப்ராங்க் இல்லை, மௌன விரதம் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தெரில, சந்தோஷமாக தான் இருப்பான் நான் பேசலைன்னா. இருந்தாலும் கோவமாக இருக்காளா, எதனால பேச மாட்டா அப்படின்னு சொல்லி அவனை கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னாக கொண்டுட்டு போகலாம், ட்ரை பண்ணுவோம். நான் வேறு பேசலை, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, ஓவரா சீன் போடல. இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மௌனமாக இருந்தே மஜாவாக ஃபன்னாக கொண்டுட்டு போகிறேன் இந்த வீடியோவை. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். இல்லை ஹாய். A few moments later. என்ன பண்ற? என்ன பண்ற? போன் பாக்குறியா? ஏன் வாய் திறன்னு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியா? வாய் திறன்னு சொன்னா என்னம்மா போன் பாக்குறேன்னு? ஏன் இப்படி தலையாட்டிட்டே இருக்க? பேசக்கூடாதா? ஏன் எதுக்கு கோவமா? அப்புறம் எது தப்பு பண்ணிட்டேனா? இங்க என்ன பண்ணேன்னு சொல்லு. என்ன பண்ணேன்னு சொன்னா தானே நீ தெரியும். அமைதியாவே இருந்தேன்னா எனக்கு எப்படி தெரியும் லூசு? சரி, சாரி சரி சரி சாரின்னு சொல்றேன்ல, நான் சாரின்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி பண்ற? சாமி, ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன தப்பு பண்ண சொல்லு. எல்லா தப்பு நான் தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னு சொன்னா தானே தெரியும். என்ன என்ன சொல்ற புரியலையே? சாமி, என்கிட்ட பேசாத மூடிட்டு உட்காரா. என்னன்பா என்னடா எல்லாம் சொன்ன எப்படி? வாந்தி எடுக்க போறியா? ஏன் வாந்தி எடுக்க? எதுக்கு வாந்தி எடுக்கணும்? பிரெக்னண்டா? ஏன் இப்படி பண்ற? என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிற, சும்மா கண்டதே பேசிட்டு. அதுதான் நானும் சொல்றேன், மூடிட்டு வாந்தி எடுக்க முடியாது, வாய் திறந்தா வாந்தி எடுக்க முடியும். வாய்க்குள்ள கையை விட்டு எவனாவது வாந்தி எடுப்பானா என்பா? ஏன் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ற? என்ன பிரச்சனைன்னு சொல்ல என்பா. ஏன் இன்வைட் பண்ற? என்ன தப்புன்னா சொல்லு, சொன்னாதானே தெரியும். அடியே அடியே சொல்லு, என்ன தப்புன்னு. எனக்கு நீ வேற இப்படி ஏன்டி டென்ஷன் ஆக்குற? நீ மௌன விரதம் மூடிட்டு. மௌன விரதமா? அப்ப நீதான் நீ மூடிட்டு இருக்கலாம். நான்லாம் முடித்து இருக்க முடியாது, நான் பேசுவேன். நீ இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் ஒரு நாள் பேச முடியாது. அதனால ஜாலி. ஏன் ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா மௌனம் இருந்தேன், ஹாப்பியா இருப்பேன் நானு. கை சும்மாதான் இருக்கு, வாங்கி கட்டிக்க. கை இருந்தா இருந்த போது, வாய் இல்ல, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. என்ன சொல்ற? ஹாப்பி. ஸ்நாக்ஸ் கொண்டு வரவா? ஸ்நாக்ஸ் கொண்டு வரவா? இன்பா ஸ்நாக்ஸ் கொண்டு வரவா? நான் கேட்டதா? வேணாமா? உனக்கு பிடிச்சது அது, உனக்கு பிடிச்சது கொண்டு வரவா? போன கொடு. போன மொத்தமா எடுத்து போ. படு படு. என்ன பாக்குற? படு. பெரிய இவா. படு 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 படு. என்ன 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 ஓவரா சீன போடாது ஒழுங்கா. அதுதான் பேச முடியல. படு. சரி, சொன்னேன்றதுக்காக உட்காருவேன். சரியா? அதை விட்டு கை வாங்க கூடாது. ஓகே?
வேணாம் உட்காரு. உனக்கு பிடிக்காதது பண்ணலாமே. என்ன பண்ணலாம் உனக்கு பிடிக்காது? என்ன பண்ணா உன்னால பேச முடியாதுல்ல. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா கொடுவியே. ஓ நல்லா பேச முடியாது. இந்த சவுண்டு கூட வரக்கூடாது. எதுக்கு மௌனம்? இந்த சவுண்டு கூட வரக்கூடாது. எதுக்கு வருது? வேற தான் கிளம்பி போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு. சொல்லி முடிஞ்சா அப்ப பேசலாம்ல? முடியாதுடா. எனக்கு மௌன விரதம் வேணா, ஒண்ணு வேணாம். என்னால பேசாம இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். பண்ணி நாயே, எருமை நாயே, டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கூட என்னால பேசாம இருக்க முடியாது. அதையும் தாண்டி சரி கண்டுக்காம அமைதியா உட்காரு, மௌன விரதம் இருக்கேன்னு சொன்னா என்ன பேச வைக்கிற நீ? இன்பம், அன்னை, தந்தை, தெய்வ பாசா, பேச்சு, மொழி, பேசும் திறமை அனைத்தும் வந்து விட்டது. எதுக்கு பேசாம இருக்க? ஏன் முடியாது? என்னால பேசாம இருக்க முடியாதுடா. எனக்கு வேண்டாம் விரதம் வேணா, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். சாமி கண்ணை குத்த போது பாரு. அதான் குத்த. அது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டியா? மௌன விரதம் இருக்கவங்கள தெய்வமா நினைக்கணும். என்னத்துக்கு வந்து இப்ப நோய் நோண்டிக்கிட்டு இருக்கிற? சும்மா வந்து எத்தனையோ நாள் உட்காந்து இருக்கிறப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்முன்னு இருப்ப. இன்னைக்குன்னு பார்த்து சும்மா நையின்னு இருக்கிற. முடியாது. இப்ப நல்ல நேரம் என்ன? இப்ப நான் முதல்ல மௌன விரதம் இருக்க போறீங்க பாரு. சொல்லிட்டேன். டென்ஷன் ஏத்துனேன்னா அரைஞ்சிருவேன் நிறைய. 10:15 நைட்டு 10:15 வரைக்குமா? 12 hours தானே? சரி, ஓகே. 12 hours டைம் இருக்குல்ல. என்னது 24 hours? இப்ப நாளைக்கு காலையில 10:15 வரைக்குமா? 24 hours இருக்குல்ல. அப்புறம் என்ன? மஜாதான். என்ன எங்க போக? எங்கடி போக? வீட்டா? வெளியே போட்டு வரலான்னு இருக்கேன். ஏன் நான் கூப்பிட்டு வர போறேன். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. போய் கூப்பிட்டு வரேன். போயிட்டேக்காரன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விட்றானா? சும்மா இருக்கும் போதெல்லாம் பேச மாட்டாங்க. இப்படி என்னைக்கு நான் வந்து பிராங்க் பண்றேனோ அன்னைக்கு தான் பேசி வச்சுறேன். வாங்குமா வரட்டும், என்ன பண்றான்னு பாக்கலாம். நான் டெல்லி கூப்பிட்டு வரலாம் பாக்குறியா? அவன் ஒண்ணுக்குள்ள பறந்துட்டு இருக்கியா? சரி வேணாம். இது பீட்ரூட். இன்னைக்கு தான் நான் மாத்தி இருக்கேன் பெட் கவர். இந்த பண்ணாடவன் அதை கூட்டு வரேன், இதை கூட்டு வரேன், உசுர வாங்குது. என்னைய பேச வைக்காம விட மாட்டேங்குது. அப்படியே அமைதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐங்குலன்களையும் அப்படியே தூண்டுது. என்னைய வந்து கூட்டிட்டு வரட்டும், பெரிய தூக்கி எறிஞ்சிருவேன். A few moments later. பீட்ரூட் என்ன இங்க இருக்கக்கூடவா? அழகுடி, அழகம்மா. தொடக்கூடாது. நீ பேயப்பா. இன்னும் முடியெல்லாம் கீழே விழுந்து மூக்குள்ள போகுமா? அப்ப வெளியே போயிரு, பெட்ல இருக்காத. ஐயா இங்கிட்ட ஓட போ. இதான் தெரிக்குது மூஞ்சில. ஒச்சாச்சு சாட்டு. ஏன்டி இது இருந்தா என்னப்பா? அதுதான் முடியெல்லாம் கீழே விழுந்து. நரேனே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நரேனே. திருப்பி என்ன பேச வச்சிட்டு இருக்கிற? போ வெளியே கொண்டு போ. ஐயோ கருமாந்திரம். முடியா கொட்டுண்டா, தும்மெல்லாம் வரும்டா. ஏன்டா என்ன பேச வைக்கிற? தொண்டையெல்லாம் வலிக்குதுடா சாமே. அழகுதான். வெளியே வச்சு கொஞ்சம் இதோட செய்ய. இங்கெல்லாம் கூட்டிட்டு வராத. தெரிக்குதுங்கிற ஒண்ணு கடிக்கு. ஏன் என்ன பண்ணுவியா? என்னடி வேணே பண்றேன் பாரு. பீட்ரூட் எனக்கு இருக்கா? எரிச்சல கலப்பாத. சளியை வேற ஒட்டி விட்டுட்டா. அதுக்கே உன்னைய மன்னிக்க கூடாது. என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு எல்லாம் உன்னை பாத்துக்கிட்டதுக்கு எல்லா நோயும் எனக்கு ஒட்டி விட்டுட்டு நீ நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிற. பந்து கணக்கா உருண்டுட்டு இருக்கு. அது ஆள விட்றா சாமின்ட்டு கிடக்கு. அவன் கூட்டு வந்தா உனக்கு எங்க போச்சு புத்தி? மௌன விரதம் இருக்க விடுறியா? மௌன விரதம் இருக்க விடுறீங்களா? கேளு, நல்லா வீடியோ எடுத்தா துள்ளுன்னு துள்ளுவ. இன்னைக்கு நம்ம என்ன கையாட்டுற? பார்த்து பயமா இருக்கா?
கம்முன்னு போயிடு. உன் மூஞ்சியெல்லாம் பக்கத்துல கொண்டு போனா அது பயப்படத்தான் செய்யும். அப்புறம் என்ன பண்றது? யார்ப்பா நீ மாட்டு சாணியில பேசியல் பண்ண மாதிரி இருக்க? அது போட்டு ஆட்டாது. இப்படி நான் ஆட்ட ஆட்டி அப்படியே தூக்கி எறிஞ்சிருவேன். நீ எந்திரி, வெளியே கொண்டுட்டு போறதுனா கொண்டு போ. ஸோ இப்ப டைம் பாரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து மௌன விரதம் இருக்கேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஒண்ணு வேணும். என்ன பேச இன்னொரு வாட்டி என்ன பேச வச்சேன்னு வை நரேனு, டிவோர்ஸ்ல தான் போய் முடியும். டைம் 10:23. ஓ கிளம்பு, இந்த ரூமை பூட்ட போறேன் நீ, தள்ளி கிளம்பு. கிளம்பு, முத வெளியே போ. போயிட்டான். கரண்ட் வேற போயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஐயோ மழை காலம் ஆரம்பிச்சது. சரி மழை காலமா வெயில் காலமா என்ன கன்றாவியோ, மழை பெய்ய ஆரம்பிச்சதுல இருந்து கரண்ட் வேற போய் தொலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வீடியோ உருப்படியா எடுக்க முடியல. இவன் வேற கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான். முயல் குட்டியை கூட்டிட்டு வந்து, கரப்பாம்பூச்சியை கூட்டிட்டு வந்து என் உசுரை வாங்குறான். பேச வச்சுட்டே இருக்கான். இது என்ன மௌன ராகம் பிரச்சி? ஷோ வாய் வேற குளருது. மௌன ராகம் பிராங்கா இல்ல மௌன விரதம் பிராங்கான்னு தெரியல. ஏய் வேணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? மௌன ராகம் சித்தப்பா. சாப்பிடலாமா? பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, விரதம் தானே நீ. ஐயோ சாமி. கை கழுவிட்டு வரேன். விரதம் தான் நீ, அப்ப சாப்பிடக்கூடாதுல்ல. நாளைக்கு சாப்பிட மாட்டியா? இன்னைக்குதான் சாப்பிடுவியா? என்னது நானு நீ பேசுறது கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? என்ன சத்தமா பேசுவா? கேக்குதா இப்போ? கேட்கலையா? நான் பேசுறது கேக்குதா? கேட்கலையா? கேக்குதான்னு கேட்கலையா? இல்ல கேக்குதுன்னு சொல்றியா? கேட்கலன்னு சொல்றியா? கேக்கும் அப்படி சொல்றியா? நீ பேசுறது கேட்கல. ஐயோ சாமி. என்ன நீ பேசுற? நான் பேசுறத கேளுடா பண்ணி முத. எவ்வளவு பேசிட்ட, எதுக்கு இந்த மாதிரி நமக்கு மௌனம் வரதெல்லாம் சொல்லு. பேச முடியல நரேனு, சத்தமா பேசுங்க. பேச முடியாது. தொண்டையெல்லாம் வலிக்குது. அதனாலதான் மௌனம். அதனால மௌனம் வருது அன்பா. ஐயோ பாவம், மௌன வரதெல்லாம் இருக்க பேசு. ஹாப்பி மௌன வரதம் டே. சாட்டை பண்ணாங்க, பேச வைக்காதவா, தொண்டை வலிக்குது. எனக்கு கூட தான் அங்கங்க வலிக்குது, சொல்ல முடியல, என்ன பண்ண? ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு எந்த இடத்துல வலிக்குது? முதுகு வலிக்குது, அதையும் சொல்ல கை முடியாது. வலிக்குது. அத்தனை இடத்தையும் சொல்லணும்னா லிஸ்ட் போடணும். அதுக்கு எதுக்கு சொல்லிட்டு என்ன பண்ண நானு சொல்லு. ஃபைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்தணும். பாரு, இது ரெண்டுமே எனக்கு இல்ல. தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்காது, டென்ஷன் ஆயிடுவேன். சரி பசிக்குது, சோறு ஊட்டு. மௌன வரதானா, பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தொண்டை வலிக்குதுன்னா உள்ள சாப்பாடு இறங்காது, ஜூஸ் தான் குடிக்கணும். போய் கொண்டு வரேன். ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்கும், போய் இட்லி ஊட்டி விடு எனக்கு. இட்லி சாப்பிடக்கூடாதுன்பா. இட்லி வாங்கி கொடு, நாளால சாப்பிடல மேடம். உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எப்படி இட்லி வாங்கி தரது உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். மௌன வரதம் தான் பேசிக்கிட்டு டைம் இருக்கேன். பாரு நரேனு. பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன மௌன வரதம்? இனிமே இப்ப ஆரம்பிக்கிறேன். ஓ, நீ ஒன்னும் ஆரம்பிக்கவும் வேண்டாம், ஊரமிக்கவும் வேண்டாம். மீதியா நான் மௌன வரதம் பண்ணுவேன். நான் இப்ப நான் என்ன பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டியும் பேசுறேன். பேசுங்கிற. சரி வாடா பேசலாம், உட்காந்து மனசு விட்டுனா உட்காந்து ரீல்ஸ் பாக்குற. நான் பேசாதப்ப நீ அமைதியா இரு. எதுக்கு நான் பேசுறப்ப நீ அமைதியா இருக்க? நீ பேசாதப்ப நான் அமைதியா இருக்கணும். ஓ இது வேற. நீ எப்பெல்லாம் பேசலையோ அப்ப நான் மௌன விரதம் இருக்கணும். எப்ப நீ வந்து பேசுறியோ அப்ப நான் மௌன விரதத்தை கழிச்சிட்டு இப்படி கேனச்சி மாதிரி பேசணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எதுக்கு எனக்கு கோல்டு ஓட்டி விட்ட? வந்து தும்முறப்ப சரி மருந்து கொடுத்து சோறு கொடுத்து பாத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும். அதுக்காக அப்படின்னு வாயிலே வந்து தும்முற, இருமுற. இங்க பாரு, இப்பே தெரிக்குது. பல்லும் விளக்க மாட்டேங்கிற. விளக்கி தண்டி காலையில இஷ்டத்துக்கு பேசாத. நீ விளக்குனியா முதல்ல? நீ தான் அப்புறம் விளக்குனியா? விளக்கிட்டேன், அடிச்சிடுவேன். செவிக்காத நான் ஷோ, இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நான் போயிட்டு வரேன், நீ பேசக்கூடாது அவ்வளவுதானே. பேசாம அமைதியா. ஓகே பாய். எங்க போற? எக்ஸ் கிட்ட பேச. என்னத்துக்கு எக்ஸ் கிட்ட பேசுற? நீதான் மௌனம் வருதல்ல, அதுக்கு அதனால அங்க போய் பேசுறேன்.
அதுக்கு நீ பேக்கப் வச்சிருப்பியா ரெடியா? அப்புறம் நான் பேசலன்னா எக்ஸிகிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருப்ப. நான் மௌன வரதெல்லாம் இல்ல. இல்ல சரி okay. சரியா? இப்ப வா பேசலாம். பேசிட்டாரு. வா இப்ப பேசலாம். இப்ப இப்ப வா பேசிக்கிட்டே இருக்க போறோம் நம்ம ரெண்டு பேரும். நான் பேசாட்டி உன்னால இருக்க முடியல. என்ன இரு, நரேனு? இரு. இங்க பாரு நரேனு, அட, என்ன தெரியுமா? இரு, போட்டத போட்ட இடத்துல வைக்க ஐயோ, மாட்டேங்கிற. ஐயோ. இங்க வச்ச பொருள் அங்க ஐயா, வச்ச, அங்க இரு, வச்ச, நான் ஒரு நிமிஷம் சொல்றது அங்க வச்ச பொருள் இங்க இரு, அங்க வச்ச பொருள் இங்க வைக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. சொல்றது கேளு ஒரு நிமிஷம். ம்ஹும். கேளு. அங்க வச்ச பொருளை இங்க வைக்க மாட்டேன், இங்க வச்ச பொருளை அங்க வைக்க மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி என்ன தெரியுமா பண்ணுச்சு? மாம்பழம் வேணும்னு சொல்லி கேட்டா, அந்த மாம்பழத்துக்கு ஒரு மாம்பழத்துக்கு 5 ரூபா கொடுத்து வேணா புடிங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் விஷ்ணு என் ஃப்ரெண்ட் இருக்காள, அவ என்ன தெரியுமா பண்ணா? நான் கூப்பிட்டா போன் பண்ணா எடுப்பா, அவ போன் பண்ணா நான் எடுக்க கூடாதான் அப்படிங்கிறா. போன் பண்ணாலும் வந்து நான் பேசினா வந்து பேசிட்டே இருக்கணும், அவ ஆனா எதுவுமே பேசவே மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா நீ ஏன் இப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் நான் எப்ப வந்து பேசுறேனோ அப்ப பேச மாட்டேன், அப்ப பேசாதப்ப வந்து பேசுறேன். என்னால பேசாமே இருக்க முடியாது. சரி ஓகே பரவாயில்ல, தொண்டை வலிக்குது அதனாலயாவது கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாம்னு சொல்லிட்டு மௌன விரதம் அப்படின்னு சொன்னா அதுவும் பேச விடாம எதுவும் பண்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பேசுன்னு உச்சரவாங்க. இப்ப பேசினா இப்படி படுத்து செத்த பண்ண மாட்டேன் கிடக்குற. என்னால பேசாம இருக்கவே முடியாது. இப்ப பேசுறேன்னு உன்னை எழுப்பி பேசினா இப்ப வந்து இப்படி படுத்து கிடக்குற. இப்ப எந்திரிச்சேனா தான் நான் பேச முடியும். இப்ப நான் யார்ட்டையாவது பேசியே ஆகணும். இவ்வளவு நேரம் பேசாம இருந்ததுக்கு எனக்கு வயிறுலாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது. இப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நல்லா இருக்கு. ஆனா தொண்டை நல்லா இல்ல, தொண்டை கரகரன்னு இருக்கு, தொண்டை வலிக்குது. அடுத்து வந்து காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்துச்சுன்னா வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சேருவேன். சேர்ந்தா ஊசி போ. என்னடி முடிச்சிட்டியா? பேச முடிச்சிட்டியா இல்லையா? நான் இனிமேல் தான் பேசவே ஸ்டார்ட் பண்ண போறேன். அது ட்ரையல் தான். முடிச்சு சொல்லு, எந்திரிக்கிறேன். எந்திரி, என்னால பேசாம இருக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு. எனக்கு வந்து பேசினா தொண்டை வலிக்குது நிறையன்னு, ஆனா பேசாம இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மனசு வலிக்குது. என்னால முடியல, அப்படி கை நடுக்க வந்து எனக்கு நெஞ்சு வலிக்குது. நீ பேசினா விட்டு பேசாம இருக்கதே பெட்டர். என்ன முடியலையே, ஏதாவது இருக்கலாம், இப்ப இருக்கலாம் பாரு. என்னால இருக்க முடியல, அப்படியே கை ஷிவரிங் ஆகுது. எனக்கு சிவரிங்லாம் ஆகல, இன்னைக்கு நீ பேசினாதான் சிவரிங் ஆகுது. அந்த பாயா இருக்கணும்டா. பேசாம ப்ளீஸ் பேசாம. ஏய் நீ சொன்னா அதெல்லாம் முன்னாடி கல்யாணம் ஆன புதுசுல 1 மாசம் என்னங்க செய்வீங்க அப்படிங்க இப்படிங்க. அதுக்கப்புறம் நான் உசுனா நீ உசுன்னு உட்காரணும். என்ன என்ன ஓகேவா? ஓகே இல்ல நானும் சரி தொண்டை வலிக்குது, அதான் நானும் தொண்டை வலிக்குது, அதனால வந்து என்னால சத்தமா பேசி எதுவும் பிராங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதனால மௌன விரதம் பிராங்க் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். நீ என்னென்ன இளவு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிற? எனக்கும் உடம்பு வலிக்குது, அதனால அமைதியா உட்காந்து பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு உன்கிட்ட பிராங்க் ஆனேன், அவ்வளவுதான். நடிக்காத, செருப்பிஞ்சு போயிடும். செருப்பிஞ்சுறேன், டென்ஷன் ஆறதுக்கு அதையும் இதையும் கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு ஏதோ மயக்கமா வருது. ஐயோ மயக்கமா பைத்தியம். பிராங்க்டா. நானும் பிராங்க் பண்ணல, ஒரிஜினல் தான் சொல்றேன். மயக்கமா வருது. சரி ஓகே, எந்திரிச்சு பாய் சொல்லிட்டு மயக்க மட்டும் விழுவா. எந்திரி கண்டுபிடி பார்க்கலாம். வெரி நியர் கம்ப்யூட்டர் டேபிளுக்கு மேல, லேப்டாப்க்கு மேல பாரு. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? எப்படி நேத்து நிக்க வச்சது அப்படியே நிக்குது. நீ ஏதோ கேமிங் செட்டப் பண்ண, அதுல வந்து நான் பிராங்க் செட்டப் பண்ணிட்டேன். எப்படி மாசாக்கா? ஐயோ சரி, இருந்தாலும் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சு பிராங்க் பண்ணேன். ஆனா பேச வச்சு என்ன சாவடிச்சிட்டேன். இப்ப போய் நான் உப்பு தண்ணி காதல் பண்ணணும். ஓகே காய்ஸ், ஒரு மாதிரி பறக்குது, வாந்தியா வர. ஆமா, இவனுக்கு அடுத்து வயித்தால மாறி வியாதி வந்து கிடக்க போறோம். வியாதி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெஹந்தியை காட்டி சீன் போடுற கடைசி நாள் இதுதான். ஏன்னா இது முக்காவாசி அழிஞ்சு போச்சு, மிச்சம் அதுக்குள்ள அழிஞ்சிரும். ஓகேவா? ஓகே ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எங்களோட வீடியோஸ் வந்து போட்டோன்னே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஓகேவா? அதனால பாய். இவன் மூஞ்சி பார்க்காதீங்க, நல்லா இல்ல. பண்ணிடு.